السلام عليكم ورحمة الله وبركاته. வணக்கம். குர்பானி கொடுக்க போறீங்களா? அப்போ பிராணிகளை வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில முக்கியமான மார்க்க சட்டங்களும் நடைமுறை விதிகளும் இருக்கு. அதையெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கதா இந்த விரிவான அலசல். எந்த பிராணியை தேர்ந்தெடுக்கணும், எதை தவிர்க்கணும்னு ஒரு முழுமையான வழிகாட்டுதலா இது அமையும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஒரு 6 விஷயங்களை சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். மார்க் அடிப்படையில அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் எவை, அதோட தரம் எப்படி இருக்கணும், நம்மகிட்ட இருக்கிற சில தவறான எண்ணங்கள், வயதை கணக்கிடும் முறை, பிராணிகளை எப்படி கருணையோட கையாளணும், கடைசியா கூட்டு குர்பானிக்கான கணக்கீடுகள். இதெல்லாம் தான் நம்மளோட இன்றைய தலைப்புகள். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, அனுமதிக்கப்பட்ட குர்பானி பிராணிகள். குர்பானிக்கு சட்டப்பூர்வமா எந்தெந்த உயிரினங்களை நம்ம பயன்படுத்தலாம்? குரானோட 22வது அத்தியாயத்துல அனாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இது குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை ரொம்ப கராரா 4 வகைக்குள்ள சுருக்கிடுது. அதாவது ஒட்டகங்கள், மாடுகள், செம்மறியாடுகள், அப்புறம் வெள்ளாடுகள். இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி பல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் நமக்கு இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. எருமை மாடுகளை குர்பானி கொடுக்கலாமான்னு அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு சின்ன விவாதம் இருக்கு. சிலர் அதை மாட்டு இனத்துல சேர்த்து அனுமதிக்கிறாங்க, சிலர் ஹதீஸ்கள்ல நேரடியா இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோழி, சேவல் இதையெல்லாம் குர்பானி கொடுக்கலாமான்னு சிலருக்கு சந்தேகம் வருது. அதுக்கெல்லாம் எவ்வித மார்க்க ஆதாரமும் கிடையாது. அது முற்றிலும் தடை செய்யப்பட்டதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்ததா 2வது பகுதிக்கு போலாம். பிராணிகளின் தரம் மற்றும் குறைகள். வெறும் ஒரு பிராணியை தேர்ந்தெடுத்தா மட்டும் போதாது, அதோட ஆரோக்கியமும் தரமும் எப்படி இருக்குன்னு பரிசோதிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு பிராணியை வாங்கும்போதே நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் அதோட குறைகள் தான். நபி ஸல்லல்லாஹு அவங்க காட்டின வழிகாட்டுதல் படி பிராணிக்கு கண்ணு தெரியலையா, கடமையா நொண்டல் தன்மை இருக்கா, இல்ல எலும்புல மஜ்ஜை இல்லாத அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான்னு பார்க்கணும். இது மாதிரி வெளிப்படையான பெரிய குறைகள் இருந்தா அந்த குர்பானி செல்லாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத சில சின்ன சின்ன குறைகள் இருந்தா அது சட்டப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். இங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா நபித்தோழர்கள் தங்களோட குர்பானி பிராணிகளுக்கு நல்ல தீனி போட்டு கொழுக்க வைப்பாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது? சும்மா பேருக்கு 4-5 சாதாரண ஆடுகளை வாங்குறதை விட நல்ல விலை கொடுத்து நல்ல சதைப்பட்டுள்ள ஒரு தரமான பிராணியை வாங்குறது தான் உங்களோட நன்மைகளை பல மடங்கு அதிகரிக்கும். சரி, 3வது பகுதிக்கு வருவோம். மக்கள் மத்தியில பரவலாக இருக்கிற சில தவறான நம்பிக்கைகள் என்னன்னு பார்த்து அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம ஊர்கள்ல நிறைய பேர் பெண் பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சுத்தமான கட்டுக்கதைங்க. சூரா அல்-அனாம் வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா குர்பானிக்கு ஆண் பெண் ரெண்டுமே முழுமையா செல்லுபடியாகும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல குறிப்பிட்ட இன ஆட்டைத்தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அடுத்தது பகுதி 4, சரியான வயது வரம்புகள். ஒரு பிராணியை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட வயசை எப்படி சரியா உறுதிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா குர்பானி பிராணி முசின்னா நிலைய அடைஞ்சிருக்கணும்னு மார்க்கத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த பிராணியோட பால் பற்கள் விழுந்திருக்கணும். பால் பற்கள் விழுந்துருச்சுனாலே அந்த பிராணி குர்பானிக்கு தகுதியான முதிர்ச்சி வயசை அடைஞ்சிருச்சுன்னு நாம சுலபமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வயது வரம்பு கணக்க கொஞ்சம் கவனிங்க. ஆடுனா 1 வருஷம் பூர்த்தியாகி இருக்கணும், மாடுனா 2 வருஷம், ஒட்டகத்துக்கு 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும். ஆனா ஒருவேளை உங்ககிட்ட 1 வயசுடைய ஆட்டை வாங்குற அளவுக்கு வசதி இல்ல ஆடு கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதுக்கும் மார்க்கத்துல ஒரு விதிவிலக்கு இருக்கு. 6 மாசம் முடிஞ்ச ஜத்துவுன்னு சொல்லக்கூடிய செம்மறி ஆட்டுக்குட்டிய குர்பானி கொடுக்கலாம். அதுவும் முற்றிலும் செல்லுபடியாகும். பகுதி 5, பிராணிகளை நெறிமுறையுடன் கையாளுதல். குர்பானிங்கிறது வெறும் சடங்கில்லங்க. இந்த பிராணிகளை நாம எவ்வளவு கருணையோட கையாளணுங்கிறதுக்கு சில கடுமையான நெறிமுறைகள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அருமையான ஆழமான விஷயம் இருக்கு. பால் தரும் ஆட்டை அறுக்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுல எவ்வளோ பெரிய இரக்கம் இருக்கு பாத்தீங்களா? தாய்ப்பால் குடிக்கிற குட்டிகளோட பசிய போக்க அந்த தாய்மார்களை பிரிக்க கூடாதுங்கிறது இஸ்லாமிய சட்டங்கள்ல இருக்கிற ஒரு அற்புதமான கருணை. இதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். பொழுதுபோக்கிற்காக பிராணிகளை சண்டையிட வைக்கிறதோ அதோட கொம்புகளை உடைக்கிறதோ கண்டிப்பா கூடாதுங்க. அப்புறம் பிராணிக்கு வலிக்காத மாதிரி கத்திய நல்லா கூர்மையா வச்சுக்கணும். சரி, ஒருவேளை நீங்க எங்கேயாவது போக முடியாம மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பிராணிய அத்தியாவசிய தேவைக்கு வாகனமா பயன்படுத்திக்கலாம்னு ஒரு நடைமுறை விதிவிலக்கும் இருக்கு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, கூட்டு குர்பானிக்கான விதிகள். குடும்பமா இல்ல பல பேர் ஒன்னா சேர்ந்து குர்பானி கொடுக்கும் பொழுது அதற்கான கணக்கீடுகள் என்னன்னு பாப்போம். இந்த கணக்கு ரொம்ப எளிமையானதுதான். ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கு போதும். அதுவே மாடுனா அதிகபட்சம் 7 பேர் வரைக்கும் கூட்டா சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். ஒட்டகத்துல மட்டும் ஒரு ஸ்பெஷலான விதி இருக்கு. ஒட்டகத்துல 7லிருந்து 10 பேர் வரைக்கும் இணைந்து குர்பானியை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுது.
இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். குர்பானிக்காக தயாராகிற இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் உங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நாம செய்யற இந்த விஷயத்த வெறும் வருஷம் செய்யற ஒரு சடங்கா, ஒரு கடமைக்குன்னு செய்யறோமா, இல்ல நம்மளோட செல்வத்தையும் அகந்தையும் தியாகம் செஞ்சு முழுமையான கருணையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் செய்யறோமா? சிறந்ததை தேர்ந்தெடுங்க, இரக்கத்தோட செயல்படுங்க. இந்த வழிகாட்டி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைக்கு இதை விட்டுடுறேன். நன்றி.